கட்சியையும் ஆட்சியையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தி வருவதாகவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதில் தவறில்லை என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு குமாரபுரத்தில் குடிநீர் தொட்டியை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு வழங்கியதால் தான் மறைந்த பின்னரும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தினகரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதில் தவறில்லை என்று தெரிவித்தார். கட்சி துணை பொதுச்சார்னு போவாரு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக என்பது எங்கிட்ட தான் இருக்கு. மொத்தம் தேர்தல் அறிவிக்கும் போது மாண்புமிகு அம்மாவின் தலைமையில் 134 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாங்க. அதுல 123 சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொல்ல போனால் 124 ஆச்சு. 11 போனாங்க, அதுல ஒருத்தர் வந்துட்டாரு பழையபடி. 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கிட்ட தான் இருக்காங்க. 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கிட்ட இருக்காங்க. அத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இந்த ஒன்றிய செயலர் இருக்காரு, இங்க நகர செயலர் இருக்காரு. இதே போல தமிழகத்தில் முழுவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடி தலைமையில் ஆட்சியும் சரி கட்சியும் சரி ஒன்றாக இருக்கின்றது. அது ஓபிஎஸ் என்பது அணிதான்.